பரலோகத்திலிருந்து கர்த்தருடைய தூதனின் 7ஆம் எக்கால சத்தம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். ஆம், சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் கிருபையின் ரூபத்தில் இறங்கி வந்த மகிமையின் பிதாவின் நுகத்தை நீங்கள் சுமந்து கொண்டு பின்பு பிதாவின் காணக்கூடிய ரூபமாகிய மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் மகிமையின் பிதாவாகிய அவருடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை அவரிடத்திலேயே கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இப்பொழுதே இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், கர்த்தருடைய சித்தத்தின்படி விசுவாசத்தின் பரிபூரணத்தால் நீங்களும் கர்த்தருடைய சித்தத்தை கேட்கும் திராணியுடையவர்களாக சர்வ வல்லவரால் மறுரூபமாக்கப்படும் வரை மகிமையின் கர்த்தரிடத்தில் கற்ற அப்போஸ்தலர்களாகிய எங்களால் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை விட்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். ஏனெனில் மகிமையின் கிறிஸ்துவனுடைய விசுவாசிகளின் பார்வையில் அப்போஸ்தலர்களும் கர்த்தருடைய பார்வையில் தேவதூதர்களுமான எங்கள் மூலமாய் உங்களுக்கு சொல்லப்பட்ட வசனத்திற்கு விரோதமான எந்த செய்கைக்கும் கீழ்ப்படியாமைக்கும் நீதியான தண்டனை வரத்தக்கதாக அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வசனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களில் முன்னறிவித்து உங்களை எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றார். உணர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரும் சர்வவல்லமையுள்ள நம்முடைய பிதாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினால் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிபூரணத்துவத்தை அடையும்படி கர்த்தராகிய கிறிஸ்துவினால் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட உங்களை கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்திற்கு கீழ்ப்படிய பண்ணும்படியாக சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சுத்தத்தை கேட்கும்படியாக உன்னதத்திலிருந்து அனுப்பப்பட்டு கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபையையும் அப்போஸ்தல ஊழியத்தையும் பெற்றுக்கொண்டதால் உங்கள் மத்தியில் உயிரோடு இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட ஒப்புரவாகும்படி உங்களை மீண்டும் அழைக்கின்றேன். நான் கர்த்தராகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். ஆமேன். நீங்களும் என்னை போல வார்த்தையும் சர்வ வல்லமையுள்ள மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்துவுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு நித்தியமாக வார்த்தையாயிருக்கின்றார். என்றும் நாங்கள் கர்த்தராகிய வார்த்தையின் சித்தத்திற்கு சத்தமாயிருக்கின்றோம். விசுவாசத்தால் நீங்கள் கர்த்தருக்கு பிறந்திருந்தால் கர்த்தருடைய சித்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்று 1 யோவான் 4:6 கர்த்தர் வெளிப்படுத்தினபடியால் வார்த்தையாகிய மகிமையின் கர்த்தருடைய சித்தத்தை செய்தியாக உங்களிடத்திற்கு கொண்டு வருகிறேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். பரலோகம் பகுதி 4. இந்த தலைப்பிலே கர்த்தராகிய வார்த்தையினிடத்தில் கற்றுக்கொள்வோம். பரலோக ராஜ்யத்தை குறித்த யோவான் ஸ்நானகனின் தீர்க்க தரிசனத்தையும் அவன் அறிவித்தபடி மகிமையின் கர்த்தர் பூமிக்கு இறங்கி வந்ததால் மனுஷனுக்கு கர்த்தருடைய ராஜ்யம் சமீபித்த விதத்தையும் தேவனுடைய ராஜ்யமும் பரலோக ராஜ்யமும் ஒன்றே என்பதை குறித்தும் கிருபையின் நாட்களில் கர்த்தருடைய கட்டளையின்படியான விசுவாசத்தில் கடைசி வரை நிலைத்திருப்பதால் மகிமையின் பிதாவின் வீடும் மகிமையின் பிதா உங்கள் இருதயத்தில் சிங்காசனமிட்டு அமர்ந்து உங்களை ஆண்டு கொள்வதால் அவருடைய ஆலயமும் மோசே வனாந்திரத்தில் மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடினபடியும் அப்போஸ்தலர்கள் அன்றும் இன்றும் மகிமையின் பிதாவோடு அனுதினமும் தனித்து சபை கூடுகிறது போல நீங்களும் இப்படி சபை கூடுதலை விட்டுவிடாமல் நிறைவேற்றுகின்ற கிறிஸ்துவின் சபையாகவும் மறுரூபமாக்கப்பட்டதையும் கண்டோம். தொடர்ந்து இந்த 4ஆம் பகுதிக்குள் பிரவேசிக்க கர்த்தராகிய கிறிஸ்துவினிடத்தில் கிருபை பெற்றவர்களே, கிருபையின் நாட்களில் கர்த்தருடைய கட்டளைப்படி பரலோக ராஜ்யமாக மறுரூபமாக்கப்பட்டதின் அடையாளங்களை குறித்து மகிமையின் பிதாவின் இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையின் கட்டளைகளில் உள்ள சர்வ வல்லவரின் சித்தத்தை உணர்ந்து கொள்வோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமம் சர்வ சிருஷ்டிகளிலும்
ஏகற்ற காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டபடி, பரலோகங்களே என்ற அழைப்பின் சத்தத்தை கேட்டு மகிமையின் கிறிஸ்து தங்களுக்குள் வாசமாயிருப்பதால் பரலோகமாகி போன ஒவ்வொருவரும் களி கூறுகின்றது போல நீங்களும் உங்கள் இந்த கிருபையின் நாட்களில் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் களி கூர்ந்து கொண்டே இருக்கின்றீர்களா? மகிமையின் ஒன்றான மெய் தேவனும் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகின்றவருமான மகிமையின் பிதாவாகிய கிறிஸ்து என்னை பார்த்துதான் அழைக்கிறார் என்று வேத வாக்கியங்களின்படி உங்களால் உணர்ந்து கொள்ளவும் அதை சகலருக்கும் வெளியரங்கமாக பெற்றுக் கொள்ளும்படியாக அறிவிக்கவும் உங்களால் முடியுமா? உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவது சாட்சி, வேத வாக்கியங்களின்படி இன்னும் மனம் திரும்புதல் கூட நிறைவேறாதவர்கள் மேல் அதிகாரம் உள்ளதும் அவர்களுக்குள் வாசமாயும் இருக்கின்றதுமான வலு சர்ப்பமும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமான பொல்லாங்கனின் ஆவியினால் வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் முன்னறிவிக்கப்பட்டபடி இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 21:3ஆம் வசனத்தின்படி பரலோகமாக்கப்பட்ட நீங்கள் தூஷிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்களா? மகிழ்ந்து களி கூறுங்கள், கர்த்தர் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார். மூன்றாவது சாட்சி, இந்த செய்தியை கவனத்தோடு கேட்டுக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய ஜனமே, எபேசியர் 2:22 படி தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களின்படியும் 1 கொரிந்தியர் 6:19 படியும் மறுரூபமாகி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16-18 வசனங்களில் உள்ள வாக்குத்தத்தத்தின்படி மகிமையின் பிதாவால் குமாரனாக குமாரத்தியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அவருடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு அது பூமியில் செயல்பட்டு கொண்டிருப்பதால் பரலோகமாகவே மறுரூபமாக்கப்பட்டதினால் மாம்சத்தில் மயக்கி போதைக்குள்ளாக்கும் புரட்டு உபதேசத்தினால் அர்த்தமற்ற ஆசீர்வாதங்களினால் அழைக்கப்பட்டவர்களை மயக்கி தங்களுக்கு அடிமையாக்காமல் மகிமையின் கிறிஸ்துவுக்குள்ளான உங்களிடத்திலிருந்து பெரும் சத்தம் உண்டாகி, இதோ இந்த கிருபையின் நாட்களில் மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, உங்களிடத்தில் கர்த்தராகிய கிறிஸ்து வாசமாயிருப்பார், விசுவாசத்தால் கீழ்ப்படுகின்ற எவரும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் என்றும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துதாமே பரிசுத்த ஆவியாக உங்களுக்குள் இருந்து உங்களுடைய மகிமையின் பிதாவாய் இருப்பார் என்றும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் ஆவியினால் பெரும் சத்தமாக இந்த உலகம் முழுவதும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? இதுவே சகலரும் கேட்கும்படியாக பரலோகத்திலிருந்து உங்களுக்கு புறப்பட்டு வரும் பெரும் சத்தம். இப்படிப்பட்ட பரலோகமாக நீ மறுரூபமாக்கப்பட்டிருக்கின்றாயா? இல்லை, கர்த்தராகிய கிறிஸ்துவின் கட்டளையை மீறி கட்டப்பட்ட கட்டிட ஆலய மற்றும் சபையோடு இருந்தால் மொத்தமாக பரலோகம் போகலாம் என்றும், சுகமாகும் என்றும், விடுதலை கிடைக்கும் என்றும், வேலை கிடைக்கும் என்றும், திருமணமாகும் என்றும், பொருளாதார செழிப்பு உண்டாகும் என்றும், ஆசீர்வாதம் கிடைக்கும் என்றும், இதையெல்லாம் நீங்கள் பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என்றும், மனுஷனால் மாம்சத்தில் உண்டாக்கப்பட்ட கோட்பாடுகளுக்குள் நீங்கள் இருக்க வேண்டும் என்றும், மாம்ச உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்றும், சரியாக காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் என்று உங்களை மிரட்டி உங்கள் ஆத்மாவை சாத்தானுக்கு விற்று பணம் சம்பாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்து உங்களுக்கு சத்தியத்தை அறிவித்து சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் அழைப்பவர்களை தூஷித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. முக்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்ற எபேசியர் 5:8 எச்சரிப்பை உணர்ந்து நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கேற்ற கிரியைகளாகிய அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தை மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கென்று அவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் நிறைவேற்றுவோம். அழைக்கப்பட்டவர்களுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும்
அனுப்பப்பட்டவர்களுக்கும் சேர்த்தே இந்த சுவிசேஷம் இப்பொழுது மத்தேயு 5:17-18 உள்ள கட்டளையில் உள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் சித்தத்தின்படியே அறிவிக்கப்படுகின்றது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீ உயிரோடு பூமியில் வாழும் இந்த கிருபையின் நாட்களில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவின் அப்பப்பிக்குதலில் பங்கு கொள்ள அதிகாலையில் சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய கிறிஸ்துவோடு கூட சபை கூடி அவருடைய நேரடியான உபதேசத்திற்கு செவி கொடுத்து அதை உணர்ந்து கொள்வதனால் புசித்து உணர்த்தப்பட்டதை உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தில் நிறைவேற்றுவதனால் பானம் பண்ணி உங்கள் விசுவாசத்தால் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியுங்கள். கடைசி வரை அதில் நிலைத்திருங்கள். கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அழைக்கப்பட்ட சகலரையும் அப்படியே கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்யுங்கள். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராயிருக்கிற கர்த்தருடைய அப்போஸ்தலராகிய எங்களுடைய கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகின்றேன். ஆமென். எங்கள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாகிய இந்த 7ஆம் எக்கால சத்தம் உங்கள் இருதயத்தில் தொனிப்பதாக. அழைக்கப்பட்டவர்களே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படி யோவான் 7:38 வழிநடத்துதலினால் எபிரேயர் 11:1 கட்டளையில் வெளிப்படுத்தினபடி யோவான் 14ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களின்படி கர்த்தராகிய கிறிஸ்து தன்னையே மகிமையின் பிதாவென்று உங்களை நம்பச் சொன்னவைகளில் நீங்கள் உறுதியாயிருந்து ரோமர் 1:20 உங்கள் மாம்சத்தின் கண்களில் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் காணாததும் காணக்கூடாததும் ஆகிய நித்திய வல்லமையும் மகிமையும் கர்த்தராகிய கிறிஸ்துவிடத்தில் மாத்திரம் உள்ளது என்பதில் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் முன்னறிவித்து வெளிப்படுத்தினபடி உங்கள் முழு இருதயத்திலும் நிச்சயம் உள்ளவர்களாகி இப்படி வேத வாக்கியங்களின்படி மகிமையின் கிறிஸ்துவின் மேல் வைக்கும் விசுவாசத்தில் மகிமையில் உள்ள தூதர்களும் ஆதி அப்போஸ்தலர்களும் இப்பொழுது நாங்களும் எங்கள் வீட்டாரும் நிலைத்திருப்பதைப் போல நீங்களும் உங்கள் வீட்டாரும் எங்களோடு கூட மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் இப்படி ஒரே சிந்தையாயிருந்து விசுவாசத்தால் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்ட உங்களுக்கு மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு முன்பாக அவருக்கென்று ஒளி வீசும் சபையாயிருந்து மீண்டும் கர்த்தரின் முகத்தின் மகிமையின் பேரொளியை உங்கள் மேல் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷ வெளிச்சமாக பிரதிபலிக்கின்றேன். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தையுடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனும் இரட்சகரும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட மகிமையின் கர்த்தருமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய கிருபையும் அவருடைய மனதுருக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அன்பும் அவருடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய இயேசுவை சர்வவல்லமையுள்ள கர்த்தராகிய கிறிஸ்து என்று விசுவாசிப்பதால் கீழ்ப்படிந்து அதை அறிக்கையிடுவதால் ரட்சிப்படைகின்ற உங்கள் அனைவரோடும் கூட எம்மையிலும் காலத்தை தாண்டி மகிமையிலும் நித்திய நித்தியமாக நிலைத்திருப்பதாக. ஆமென். நீங்கள் கேட்ட இந்த செய்தியை மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட தேவனுடைய சபையான சகோதர சகோதரிகள் யாவரும் கேட்க செய்ய வேண்டும் என்று கர்த்தரின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆமென்.